ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஆர்பி. இந்த போன வீடியோவில் முடிச்சிட்டு பார்ப்போம். சரிங்களா? தமிழர் பெருவிழா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். அறுவடை, உரமிடுதல், நடவு, களை எடுத்தல். ஆன்சர் அறுவடை. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர். செடி, கொடி, தோரணம், அலங்கார வளைவு. ஆன்சர் தோரணம். கொஸ்டின் நம்பர் 3. பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பொங்கல் அன்று, பொங்கல் அன்று, பொங்கல் என்று, பொங்க அன்று. ஆன்சர் பொங்கல் அன்று. கொஸ்டின் நம்பர் 4. போகி பண்டிகை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. போகி ப்ளஸ் பண்டிகை, போ ப்ளஸ் பண்டிகை, போகு ப்ளஸ் பண்டிகை, போகி ப்ளஸ் பண்டிகை. ஆன்சர் போகி ப்ளஸ் பண்டிகை. கொஸ்டின் நம்பர் 5. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். ஆன்சர் புதியன, புதுமை, புதிய, புதுமையான. ஆன்சர் புதியன புகுதலும், புதியன. கொஸ்டின் நம்பர் 6. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டு போன மரத்தை காண டேஸ் தரும். ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். அயர்வு, கனவு, துன்பம், சோர்வு. ஆன்சர் துன்பம். கூடுதல் வினாக்களில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. கொஸ்டின் நம்பர் 1. லோரி என்று கொண்டாடப்படும் திருவிழா. தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, கிருஷ்ண ஜெயந்தி. ஆன்சர் பொங்கல். கொஸ்டின் நம்பர் 2. ஏறு தழுவுதல் என்ற விளையாட்டின் மற்றொரு பெயர். மாடு பிடித்தல், கபடி, கிளித்தட்டு, பம்பரம். ஆன்சர் மாடு பிடித்தல். கொஸ்டின் நம்பர் 3. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குவது. ஆடி முதல் நாள், சித்திரை முதல் நாள், மார்கழி முதல் நாள், தை முதல் நாள். ஆன்சர் தை முதல் நாள். மார்கழி மாதத்தின் இறுதி நாள். உழவர் திருநாள், தமிழ் புத்தாண்டு, போகி திருநாள், அவிட்ட திருநாள். ஆன்சர் போகி திருநாள். அடுத்தது இயல் 5.4 மனம் கவரும் மாமல்லபுரம். இது கூட தேவைப்படாது. ஓகே, நம்ம மயங்கொலிகள் டைரெக்டாக போடுவோம், அது தேவைப்படாது. சரிங்களா? இயல் 5.5ல மயங்கொலிகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது டேஸ். தலை ஆர் தலை. ஆன்சர் தலை. கொஸ்டின் நம்பர் 2. இலைக்கு வேறு பெயர். தலை ஆர் தலை. ஆன்சர் தலை. கரெக்டாக அந்த பழத்துக்கு பொருளாக வரணும். சரிங்களா? அடுத்தது வண்டி இழுப்பது. காளை ஆர் காளை. ஆன்சர் காளை. கடலுக்கு வேறு பெயர். பறவை ஆர் பறவை. ஆன்சர் இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். சரிங்களா? கடலுக்கு வேறு பெயர் பறவை. இந்த ராதா வரும். அந்த பறவைங்கிறது எனது வானிலை பறக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ இது ஆன்சர் கரெக்டு தான். பறவை. பறவை வானில் டேஸ் பறந்தது ஆர் பறந்தது. இதில் இந்த பறந்தது வரும். கரெக்டுங்களா? சரியா? அடுத்தது 6வது ஆப்ஷன். கதவை மெல்ல டேஸ் திறந்தான் ஆர் திறந்தான். இங்கேயும் நமக்கு அதே ராதா வரும். அடுத்தது டேஸ் வீசும். மனம் ஆர் மனம். இந்த இடத்துல 3 சுழினா வர்றது ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 சுழி வர்றது நம்மளுடைய மனம் திறந்து பேசு அந்த மாதிரி சொல்லும் இல்லையா, அதில் வந்துடும். அடுத்தது புலியின் டேஸ் வந்து காணப்படும். கண் ஆர் கண். இங்கே 3 சுழி இன்னொரும். அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். குழந்தைகள் டேஸ் விளையாடினர். பந்து ஆர் பந்து. இதை டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? இங்கே இந்து தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர். கோலம் ஆர் கோலம். இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறதா வரும். செகண்ட் இருக்கிறது என்னது? கோலம் அப்படிங்கிறது வடிவம். சரிங்களா? ஸோ அதனால் அது வராது. அடுத்து இதெல்லாம் தேவைப்படாது.
டைரெக்டாக அடுத்தது திருக்குறள் போயிடும். சரிங்களா? இயல் 5.6 திருக்குறள். சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால், நம் வீடு மாறினால், நாம் நன்கு வரவேற்றால், நம் முகவரி மாறினால். ஆன்சர் நம் முகம் மாறினால். கொஸ்டின் நம்பர் 2. நிலையான செல்வம் தங்கம், பணம், ஊக்கம், ஏக்கம். ஆன்சர் ஊக்கம். கொஸ்டின் நம்பர் 3. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார். உயர்வான, விலையற்ற, பயன் தராத, பயனுடைய. ஆன்சர் பயன் தராத. பொருளுடைமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொரு ப்ளஸ் உடைமை, பொருளு ப்ளஸ் டைமை, பொருள் ப்ளஸ் உடைமை, பொருள் ப்ளஸ் லுடைமை. ஆன்சர் பொருள் ப்ளஸ் உடைமை. கொஸ்டின் நம்பர் 5. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். உள்ளுவது எல்லாம், உள்ளுவதெல்லாம், உள்ளுவதெல்லாம், உள்ளுவது தெல்லாம். ஆன்சர் உள்ளுவதெல்லாம். கொஸ்டின் நம்பர் 6. பயன் ப்ளஸ் இலா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பயனிலா, பயனில்லா, பயன் இலா, பயன் இல்லா. ஆன்சர் பயனிலா. கூடுதல் வினாக்களில் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு பார்ப்போம். ஊக்கம் உடையவனுக்கு கிடைப்பது. துன்பம், செல்வம், வறுமை, தோல்வி. ஆன்சர் செல்வம். அசைவிலா பிரிக்கும் முறை. அசை ப்ளஸ் விலா, அசைவு ப்ளஸ் இலா, அசை ப்ளஸ் வில் ப்ளஸ் ஆ, அசைவி ப்ளஸ் இலா. ஆன்சர் அசைவு ப்ளஸ் இலா. கொஷின் நம்பர் 3. முகர்ந்து பார்த்தால் வாடுவது. தாமரை மலர், அல்லி மலர், சாமந்தி மலர், அனிச்ச மலர். ஆன்சர் அனிச்ச மலர். நிலையான செல்வம் பணம், புகழ், பதவி, ஊக்கம். ஆன்சர் ஊக்கம். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப இருப்பது. வெற்றி, உயர்வு, செல்வம், வலிமை. ஆன்சர் உயர்வு. அடுத்தது நானிலம் படைத்தவனில் சொல்லும் பொருளும் பார்ப்போம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். நல்கும் தரும். கழனி அப்படின்னா வயல். மரம் வீரம். எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. களம் கப்பல். ஆளினா கடல். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். மகிழ்ச்சி, துன்பம், வீரம், அழுகை. ஆன்சர் வீரம். கொஸ்டின் நம்பர் 2. கல்லெடுத்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கல் ப்ளஸ் அடுத்து, கல் ப்ளஸ் எடுத்து, கல் ப்ளஸ் லடுத்து, கல் ப்ளஸ் லெடுத்து. ஆன்சர் கல் ப்ளஸ் எடுத்து. கொஸ்டின் நம்பர் 3. நானிலம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நா ப்ளஸ் நிலம், நான்கு ப்ளஸ் நிலம், நா ப்ளஸ் நிலம், நான் ப்ளஸ் நிலம். ஆன்சர் நான்கு ப்ளஸ் நிலம். கொஸ்டின் நம்பர் 4. நாடு ப்ளஸ் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நாடென்ற, நாடன்ற, நாடி என்ற, நாடு அன்ற. ஆன்சர் நாடென்ற. கொஸ்டின் நம்பர் 5. களம் ப்ளஸ் ஏரி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். களம் ஏரி, களமரி, களன் ஏரி, களமேரி. ஆன்சர் களமேரி.